ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் சுபாஷ். நித்தம் ஒரு சிந்தனையில் இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க. எதனால் அப்படி சொல்லிட்டு போயிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு இன்றைய தலைமுறைக்கு ஏற்றாற் போல ஒரு சிறந்த உதாரணம் சொல்கிறேனே. அதாவது ஒரு ஸ்டூடெண்ட் வந்து 10th படிச்சுட்டு இருக்காங்க. ஸ்பெஷல் கிளாஸ் வைப்பாங்க. அதனால காலை 8 மணிக்கு போய் நைட் 8 மணிக்கு தான் வருவான். ஸோ இதனால பார்த்தீங்கன்னா, அந்த மாணவன் வந்து அதாவது பள்ளி முடிச்சுட்டு வரும்பொழுது ரொம்பவே சோர்வா, ரொம்பவே களைப்பா, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக காணப்படுவான். இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த அவங்க பேரண்ட்ஸ் வந்து அவனை கொஞ்சம் நம்ம ரெஃப்ரெஷ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாஃப் அன் அவர் இது மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறதுக்கு பர்மிஷன் கொடுக்குறாங்க. சரின்னு அவனுமே கொஞ்சம் நல்லா புத்துணர்ச்சியோட ஒரு மொபைல் ஃபோனில் கேம் விளாண்டுட்டு ஒரு ஹாஃப் அன் அவர் விளாண்டுட்டு அப்புறம் மறுபடியும் அவன் படிக்க போயிடுவான். இதனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாணவன் வந்து சுறுசுறுப்பாக ஸ்ட்ரெஸ் இல்லாமல் காணப்படுறான். இதனால பேரண்ட்ஸ் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இதுவே பார்த்தீங்கன்னா நாளடைவில் அவனுடைய அந்த மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுற டைம் வந்து ஹாஃப் அன் ஹவர்ல இருந்து 1 ஹவர் ஆகுது, 1 ஹவர் 2 ஹவர்ஸ் ஆகுது. இது அப்படியே நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே போது மொபைல் ஃபோனுக்கு அடிமை ஆகுற மாதிரி அவங்க பேரண்ட்ஸுக்கு தெரிய வருது. இதெல்லாம் அவங்க பேரண்ட்ஸ் வந்து பார்த்துட்டு இல்லாமல் அந்த மாணவனை கண்டிக்கிறாங்க. ஆனால் அந்த மாணவன் வந்து என்ன பண்ணுறான்னா அவங்க பேரண்ட்ஸை எதிர்த்து கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறான். இது எதிர்த்து பேச ஆரம்பிக்கிறான். அவனுடைய கேரக்டர் மாறிடுச்சுங்க. பார்த்தீங்கன்னா, அவன் வந்து வீட்ல இப்போ வந்து இது படிக்கிறதே கிடையாது, சரியா தூங்குறது கிடையாது, சாப்பிடுறது கிடையாது. பெரியவங்களுக்கு இது மரியாதை குடுக்கறது கிடையாது. அதாவது பார்த்தீங்கன்னா, ஆரம்ப காலகட்டத்தில பார்த்தீங்கன்னா, அவங்க பேரண்ட்ஸு தன்னுடைய பையன ரெஃப்ரெஷ் ஆகுறதுக்கு மட்டும் குடுக்கணும்னு நெனச்ச மொபைல் ஃபோனு, இன்னைக்கு அவனுடைய கேரக்டரயே மாத்தி அவனுக்கு ஒரு இதுவே ஒரு நோயா மாறிருச்சு. அதனால நம்ம அளவோட எதா விஷயமா இருந்தாலும் வச்சுக்கணுங்க. அது வந்து எந்த விஷயமா இருந்தாலும் சரி. அளவுக்கு மீறி போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது நிச்சயமா நம்மள கொண்டு போய் ஒரு ஆபத்துல விட்டுரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்கள மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நீங்க தான் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து ரீச் ஆகும். மேலும் இதுபோல ஒரு புதிய சிந்தனையோடு நாளை உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.